மண்ணு, பெண்ணு, பொண்ணு, இந்த 3 விஷயத்தையே தான் தேடி மனிதன் அலைந்து கொண்டு இருக்கிறான். இந்த மண்ணை அடையும் பொழுது பெருமை அடைகிறான், பொண்ணு அடையணும்னு பேராசைப்படுறான். இது ஒரே உரையில 2 கத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் ஆனந்தராஜ் சாருக்கு ஒரு பொண்டாட்டி, ஒரு உரையில இருக்கிற கத்தி, இன்னொரு கத்தியை கொண்டு வந்து அதில் எல்லாம் சொருவலாம், எல்லாம் நடக்குன்றது தான் இந்த படத்தில் இன்னும் காமெடியாக சொல்லியிருக்கிறாங்க. ஊரில் விளையாட்டா கிராமத்தில் சொல்லுவாங்க, அதாவது ஒருத்தனுக்கு 2 பொண்டாட்டி, ஒருத்தி நேராக ஓடி வந்து இலைய போட்டான், இன்னொருத்தி சோத்தை போட்டான், இன்னொருத்துக்கு திருப்பி வந்து ஒருத்தி குழம்பு ஊற்றுனா, இன்னொருத்தி சாப்பிடுங்க மாமான்னு கூட்ட வச்சா. இப்போ மனுஷன் சாப்பாட்டை பிசையணும்ல, பிசையும் போது ஒருத்தி கையை பிடிச்சிட்டான். ஐயா அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், அந்த இடத்துல ஒரு பெரிய வைப்ரேஷனுக்கு கொண்டு வந்துடுவாங்க. சில பேர் பேசுறத மட்டும்தான் பேச விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ரசிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ரசனை உள்ள அக்கா தீபா அக்கா வாங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களையும் வணங்கி, முன்னாடி இருக்கிற அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் எல்லாத்துக்கும் வணங்கி. ஏன்னா அதில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கேமராவில் 1 கோடி பேர் பார்ப்பாங்க, அதில் தைரியமாக பேசிட்டு ஒரு பிள்ளை உட்காந்துருக்காளா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ஆனந்தராஜ் சார் நான் சின்ன பிள்ளையில இருந்து பார்க்குறேன், நானும்மா சின்ன பிள்ளையில இருந்து பார்த்தேன்மா. அவருக்கு வளைதியா இப்போ நான் நடிச்சிருக்கிறது. நிஜமானவே நானும் சின்ன பிள்ளையில இருந்து அவரை பார்த்துட்டு வரேன். அவரை பார்த்து பயந்த ஒரு சில ஆட்கள்ல நானும் ஒருத்தர். ஆனா நம்ம ஆமா படத்துலதான் வில்லன், நிஜத்துல அவர் ஒரு குழந்தைம்மா. இந்த மாதிரி ஒரு குழந்தைய, அதாவது வளர்ந்த குழந்தைய நம்ம பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி ஒரு குழந்தை உள்ளம் கொண்ட அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அப்புறம் இப்போ நம்ம ஆர்கே செல்வமணி அண்ணா இருக்காங்க, வந்தோடனே தீபாமான்னு அவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பெருந்தன்மை இருக்குல்ல, உண்மையில அந்த காலத்தில் இருக்கிற அத்துணை ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் அந்த ஒரு இது ஒன்று, அவங்ககிட்ட இருந்து தான் அந்த பணிவெல்லாம் நம்ம கற்றுக்கணும். அம்மாவாக இருக்கட்டும், அம்மாலாம் அக்கா அம்மாலாம் அடி பண்ணுவாது, சின்ன பிள்ளைகளுக்கு தான் அம்மா, கரெக்டு தான். அதனால அக்காவுக்கு உண்மையில சொல்கிறேன், அவங்க ஒருத்தங்களை என்கரேஜ் பண்ணுறதுலையே இருக்கட்டும். இன்றைக்கி ட்ரெண்டிங் யாருன்னா அக்கா தான். ஏன்னா அவங்கள நம்ம ஒரு மாறுபட்ட கோணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறதுல அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. இப்போது இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவரை பற்றி முக்கியமாக சொல்லணும். ஏன்னா இத்தனை பேரை பற்றி நான் இன்றைக்கி பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் இயக்குனர் தான். அவர் தான் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முழு முதற் காரணம். அவருக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னோட நன்றி. என்ன அப்படின்னா, மண்ணு, பெண்ணு, பொண்ணு, இந்த 3 விஷயத்தையே தான் தேடி மனிதன் அலைந்து கொண்டு இருக்கிறான். இந்த மண்ணை அடையும் பொழுது பெருமை அடைகிறான், பொண்ணு அடையணும்னு பேராசைப்படுறான். இப்படி மனிதன் ஒரு விஷயத்துக்காக தேடி தேடி அலைந்து அலைந்து தன்னை தொலைக்கிறான். இதை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க, வேற ஒன்றும் சொல்லலை. ஆமாம், இந்த 3 விஷயத்தை தான் இதில் ஒரே உரையில் 2 கத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இதில் இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் ஆனந்தராஜ் சாருக்கு ஒரு பொண்டாட்டி, ஒரு உரையில் இருக்கிற கத்தி, இன்னொரு கத்தியை கொண்டு வந்து அதில் எல்லாம் சொருவலாம், எல்லாம் நடக்குன்றது தான் இந்த படத்தில் இன்னும் காமெடியாக சொல்லியிருக்கிறாங்க. நான் நடித்ததை பற்றி சொல்லும்போது, ஊரில் விளையாட்டா கிராமத்தில் சொல்லுவாங்க, அதாவது ஒருத்தனுக்கு 2 பொண்டாட்டி, ஒருத்தி நேராக ஓடி வந்து இலைய போட்டான், இன்னொருத்தி சோத்தை போட்டான், இன்னொருத்துக்கு திருப்பி வந்து ஒருத்தி குழம்பு ஊற்றுனா, இன்னொருத்தி சாப்பிடுங்க மாமான்னு கூட்ட வச்சா. இப்போ மனுஷன் சாப்பாட்டை பிசையணும்ல, பிசையும் போது ஒருத்தி கையை பிடிச்சிட்டான். நான் முதல் பொண்டாட்டி, உனக்கு நான் குழம்பு ஊற்றினேன், இக்குழம்பை மட்டும் தான் திங்கணுங்கிறா. இன்னொருத்தி நான் முதல் பொண்டாட்டி, உனக்கு சோறை போட்டேன், நீ சோறை மட்டும் தான் திங்கணுங்கிறா. இப்போ 2ஐயும் போட்டு எப்படி பிசைய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியில் 2 பேரும் கோவப்பட்டு நாய்க்கு கொண்டு போய் போட்டாங்க. அதனால் 2 வச்சிக்கும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும். முதல்ல நல்லா தான் இருக்கும், போக போக தான் அது கத்தி கழுத்தை இருக்குதா எல்லாம் ஏதுங்கிறது தெரியும்.
அதே மாதிரி கருத்துக்கள் நம்ம நிறைய சொல்லுவோம். நான் அன்னைக்கு போன தடவை பாட்டு படிக்கும்போது மறந்துட்டேன். அது ஒப்பிச்சுட்டு தான் நான் உட்காருவேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு. அதனால் நீங்கள் எல்லாரும் தவறாக எடுத்துக்கிடாமல் அந்த பாட்டை இன்னொரு முறை நான் தெளிவாக பாடிட்டு மனசார உட்காந்துக்கிறேன். அதாவது கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்காணி காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன் இரவும் துஞ்சாது என் கண். இதான் அவ்வை பிராட்டியவருடைய பாடல். அந்த பாடலை வந்து போன தடவை மறந்துச்சு. எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல. ஒரு 1000 வாட்டி இதை படிச்சிருப்பேன். இப்போ கரெக்டாக ஒப்பிச்சிட்டெல்லாம் இதுக்கு நீங்கள் கை தட்டி இருக்கணும். ஆமாம், அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த பாட்டை நான் மறந்துட்டேன். அதனால் இந்த தடவை சொன்னேன். உண்மையிலே நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே என்னை பற்றி நிறைய எழுதுறதுனால தான் எனக்கு நிறைய படங்கள் வருது. அதுக்கு வந்து முதல்ல இங்கே முன்னாடி இருக்கிற என்னோடய சகோதர சகோதரிகளுக்கு வந்து ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக ஒன்று சொல்லணும், தைரியமாக ஒரு விஷயத்த பேசாத பேசல வீட்டில் தான் உட்காந்துருப்பேன். நான் வந்து ஒரு அக்காவாக வேடையில் சொல்கிறேன். கோவம் வருதா மனசுக்குள்ளே வச்சுக்க, ரூமில் வச்சு எல்லா வேணாலும் திட்டிக்க, பப்ளிக்கில் சொல்லன்னு வச்சுக்க, படம் கிடைப்பது கடினமாக இருக்கும். அதனால் சில விஷயங்கள் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே பேசிட்டு வெளியில் வந்து நம்ம நல்ல பிள்ளை வர நடிச்சுட்டு போயிடுவேன். இப்போ தீபாக்கா நடிக்கிறதில்ல அதே மாதிரி நடிச்சுட்டு அந்த அக்கா நல்லா அக்கா அப்படின்னு ஒரு பேரை வாங்கிட்டு உட்கார மாதிரி உட்காந்துக்க. ஆனால் உண்மையிலே உன்ன மாதிரி நேர்மையான பிள்ளைகளை நான் வந்து கையெடுத்து கும்பிடுறேம்மா. ரொம்ப தைரியமான ஸ்பீச். அதுக்காகவே உனக்கு நான் மறுபடியும் வாழ்த்து சொல்கிறேன். ரொம்ப நன்றி நன்றி நன்றி. பாட்டை மறந்துட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஸ்பீச் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க.